ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களுக்கு இருக்கேன். இந்த இமேஜ் எப்படி பண்ணியிருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஃபேஸ் ஆப் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்னன்னா, நம்ம ஃபேஸ் ஆப் யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் வந்து மேல் டு ஃபீமேல், ஃபீமேல் டு மேல் அப்படின்னு ஜெண்டர் சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஃபேஸ் ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? தெரியாது. இதோடைய பாலிசிஸ் என்னன்னு தெரியுமா? தெரியாது. இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. இது எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க, தெரியும் ஆனால் தெரியாத செக்மெண்ட்டில் பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்போட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தலாம். இந்த ஆப் வந்து 2017 வயர்லெஸ் லேப் அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் கம்பெனி தான் லான்ச் பண்ணுச்சு. லான்ச் பண்ணும்போது iOS யூசர்ஸ்க்கு மட்டும் தான் லான்ச் பண்ணுச்சு. வித்தின் 30 டேஸில் ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கும் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கம்பெனியில் வெறும் 12 எம்ப்ளாயிஸ் தான் இருந்தாங்க. இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னா யார்ஸ்லவ் கான்சரவ் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி இவர். இப்போ இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் ஆகுது. பட் எந்த ஃபோட்டோஸும் லோக்கலில் எடிட் ஆகுது கிடையாது. க்ளவுடில் போயிட்டு தான் எடிட் ஆகி வரும். பட் இதே வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தால் அது வந்து லோக்கலில் தான் எடிட் ஆகும். நம்ம போடுற ஃபோட்டோஸ் எல்லாமே 48 hours க்ளவுடில் தான் இருக்கும். அப்புறம் தான் அது டெலிட் ஆகும். இது ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. 48 hours ஏன் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் க்ளவுடில் இருக்குது அப்படின்னு. ஸோ அது கம்பெனி தரப்பு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சேம் இமேஜை திரும்ப எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படியே எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது சர்வர் என்னென்னா அமேசானும் கூகுள் க்ளவுட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா இவங்க வந்து ரஷ்யாவில் இருக்க அவங்களோட சர்வரை யூஸ் பண்ணுறதா ஒரு பிரச்சனை ரைஸ் ஆயிடுச்சு. பட் கம்பெனி கிளியராக என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் அமேசானும் கூகுள் க்ளவுட் தான் யூஸ் பண்ணுறோம் தவிர நாங்கள் சொந்தமாக எந்த சர்வரும் யூஸ் பண்ணல அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் மேலே சில கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு. அதுக்கு அவங்க தரப்பில் என்னெல்லாம் ஆன்சர் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். நம்ம எடிட் பண்ணுற ஃபோட்டோஸை தவிர கேலரியில் இருக்க மற்ற ஃபோட்டோஸும் இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன தான் கேலரிக்கு ஆக்சஸ் கொடுத்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணுற பிக்சரை தவிர எதுவும் நாங்கள் ஆக்சஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிரிப்ட் ஆகி தான் சர்வரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. என்கிரிப்டட் கீ நம்ம ஃபோனில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபோட்டோஸை யாராலும் டீக்ரிப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன்னா, நல்ல ஹேக்கராக இருந்தால் ஷுவராக அதையும் பண்ண முடியும். இதில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தேர்ட் பார்ட்டிக்கு ஷேர் பண்ணுறதாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நாங்கள் எந்த தேர்ட் பார்ட்டிக்கும் ஷேர் பண்ணுறதில்ல, பட் நம்ம கொடுக்குற பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் அவங்க ஷேர் பண்ணுறதாக ஒத்துக்கிறாங்க. இன்னொரு செக் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா ஆக்சஸை இந்த ஆப்புக்கு கொடுத்தா அதில் இருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸையும் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்க்கு மார்க்கெட்டிங் அண்ட் அனலிஸ்க்கு ஷேர் பண்ணப்படும். அதுவும் இல்லாமல் உங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பாலிசி இருக்குது தெரியுமா, அந்த மீடியா பாலிசியை பொறுத்து அதில் இருக்க பிக்சர்ஸையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணப்படும் அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக லோக்கலாக சொல்லணும்னா, நம்ம வீட்டு சாவியை நேரடியாக திருடங்கிட்ட கொடுக்காம பக்கத்து வீட்டுக்காரனை நல்லவன் நம்பி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருப்போம்ப்பா, வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரன் வந்தால் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஆனால் திருடன் வந்து இவருக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சாவியை வாங்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போகிற கதை தான் இது. இது வந்து இந்த ஆப்புன்னு இல்லை, பல ஆப்புகளும் பல சோஷியல் மீடியாக்களும் இந்த மாதிரி பாலிசியை வச்சிருக்குது. அதான் உண்மை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த சிஓ கிட்ட வந்து இந்த பாலிசி பற்றின டவுட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆப்பை வந்து வெறும் எடிட் ஆப் மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியா மாதிரி நான் மாற்றணும்னு இருக்கேன், அதனால இந்த பாலிசி நான் அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி பாலிசி தான் இருக்குது, அங்கே கேட்காம என்ன மட்டும் ஏன் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார் மனுஷன். இந்த வீடியோஸ் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நானாக சும்மா அடிச்சு விடலைங்க. இந்த ஆப்போட ப்ரைவசி பாலிசி இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்திருக்கேன். ப்ளஸ் இதோட சிஓ இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், அந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அந்த சோர்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த லிங்க்கை போய் பாருங்கள். 1 year பிஃபோர் 2019 ஜூனில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு ஃபோட்டோ ட்ரெண்ட் பண்ணி நம்ம வயசானா எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். 1 year கழிச்சு 2020 அதே மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம ஜெண்டர் சேஞ்ச் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கோம். இந்த ஜெண்டர் சேஞ்ச் ஆப்ஷன் போன வருஷமும் இருந்துச்சு, பட் அதை யாருமே யூஸ் பண்ணலை, யாருமே ட்ரெண்ட் பண்ணவே இல்லை. இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஏஜ் ட்ரெண்ட் ஆச்சு, இப்போ வந்து இந்த ஜெண்டர் சேஞ்ச் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க எவ்வளோ பேர் இப்போ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ மக்களே சிந்திங்கள், மக்களே சிந்திங்கள். எவனோ ஒருத்தன் ட்ரெண்ட் பண்ணுறானா, முப்பாட்டன் ட்ரெண்ட் பண்ணுறானா, அப்படியே பிளைண்டாக ட்ரெண்ட் ஆகிடாதீங்க அதை. ஏன்னா கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்கள், ஏன்னா இல்லை நம்மளும் விக்டிம் ஆகிடுவோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.